ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோஜுங்க அரவிந்த் கார் அக்சசரிஸ்லேருந்து. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஆடியோ ஒர்க்ஸுங்கிறது பண்ணியிருக்கோம். ஸோ நானும் உங்கள் கூட அதை ஷேர் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டொயோட்டா ஹைரைடர் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள். ஸோ இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட வரும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு ஆடியோஸில் வந்து ஒரு எல்லாரும் பண்ணுற மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண நிறைய பிராண்ட்ஸை பற்றி சொல்லி அது மாதிரி வேணாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும், ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை சார் கேட்டிருந்தாரு. ஸோ அவர் கேட்ட என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்ட் இதில் நம்ம ஒரு 3-வே செட்டப்புங்கிறது ஒன்று பண்ணி கொடுத்துருக்குறோம். அவுட்புட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த காரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காரோட எக்ஸ்டீரியரில் பார்த்துடலாம். இந்த ஹைரைடரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியரில் நம்ம 2 ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் வந்து கன்வர்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் அலாய் தான் உங்களுக்கு. செகண்ட் வந்து ஒரு ப்ராப்பரான கிராஃபின் கோட்டிங்கிறது இந்த காரில் பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. எக்ஸ்டீரியரில் இந்த 2 ஒர்க்ஸுங்கிறது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எஸ், ஆப்வியஸ்லி காரோட வர லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப்ஸுங்கிறதுனால அதில் அந்தளவுக்கு பிரைட்னஸோ பெனட்ரேஷனும் இருக்காது. ஸோ நம்ம எல்இடி லைட்ஸாக கன்வர்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் இந்த 2-3 ஒர்க்ஸுங்கிறது நம்ம பண்ணோம். நம்ம பண்ணியிருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில். ஸோ ஒன் பை ஒன்னாக இன்டீரியரில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இன்டீரியரில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீட் கவர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தீம் ஒன்று சொல்லியிருந்தோம் சார்கிட்ட. சார், எல்லா வாட்டியுமே நம்ம எல்லா கார்லையுமே வந்து கேமல், டார்க் டேன், லைட் டேன்னு அதே கலர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்லியிருந்தார் கஸ்டமர். ஸோ நம்ம அவருக்கு ரெக்கமெண்ட் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ பிளாக்கு வித் டார்க் கிரே, அது கூட கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு லைட் கிரேவும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு புது தீம் ஒன்று செட் பண்ணியிருந்தோம் சாருக்கு. கஸ்டமர் அது ரொம்ப லைக் பண்ணியிருந்தார். அவர் கேட்ட அந்த தீம்லேயே லைட் கிரே வித் பிளாக்கோட வித் மைனரான லைட் கிரேவோட பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. ஸோ இந்த 3 கலர்ஸுங்கிறது இந்த கார் சீட் கவர்ஸில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ லைட் கிரே, டார்க் கிரே வித் பிளாக்கோட ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் வந்து சீட் கவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம அந்த லெதர் ஃபினிஷ் வேறு எங்கெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டில் லெதர் ரேப் பண்ணியிருக்கோம். டோர் பேட்ஸில் டியூவல் டோன் லெதர் ரேப்புங்கிறது நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இது போக இந்த காரை நல்லா நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா, டாப் எண்டோட ஸ்டேரிங் ரேப் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஜென்ரலாக அது பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸோ இல்லை லைக் ப்ளூடூத்தை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ், கால் லிஃப்ட் பண்ணுறது, கட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் வராது. ஸோ டாப் எண்டோட ஸ்டேரிங் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்து அதில் ஒரிஜினல் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த காரில். ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சீட் கவர்ஸு, டேஷ்போர்ட் லெதர் ரேப், டோர் பேட்ஸ் லெதர் ரேப், டாப் எண்டோட ஸ்டேரிங் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்.